ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசன். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நீண்ட நாளாக ஆளை காணல. எப்படியும் ஒரு 2 மாதங்களாக வந்து எங்கே போனேன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் சரி, யூடியூப்பில், டிக்டாக்ல அப்படி நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. எங்கே ப்ரோ, எங்கே ஆசன் ப்ரோ வீடியோ போடுங்க, என்ன செய்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ வரல அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தா அது ஒரு பக்கம் இருக்கு. நிறைய பேர் வந்து அப்புறம் எங்களோட கடைக்கு வாங்க, எங்களோட கடையில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க, அப்படி நிறைய இதுகள். அப்புறம் நாங்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு கடை திறக்க போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து எல்லாத்தையும் வந்து தாண்டி இப்போ மறுபடியும் யூடியூப்பில் வந்து இறங்கியிருக்கோம். நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடணுன்றதுக்காக இப்போ வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டு கொண்டிருப்போம், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நிறைய அப்படி எல்லாரும் வந்து கேட்டாக்களுக்கு வந்து கணக்கு இல்லை. நான் வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணி நான் சொன்னேன், இதான் பிரச்சனை இப்படி தான், இதனாலாம் போடலை வீடியோ அப்படின்ட்டு. நிறைய என்ன லேலா அப்படி சொல்லவே முடியாது. அவ்வளோக்கு வந்து எல்லாருமே வந்து உங்களோட அன்பை வந்து தெரிவித்து கொண்டு இருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி. ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து கொண்டே இருக்கும். டிஎம்எஸ் ஆசனன்ற யூடியூப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்கிற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ பைக் எல்லாம் வந்து இறங்குது. உங்களை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பைக் இறங்குது, ஆட்டோ இறங்குது, கார் இறங்குது, பஸ்ஸுகள் இறங்குது. அப்போ நம்மளுடைய செகண்ட் ஹேண்ட் பைக்குகளுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது, என்ன ப்ரைஸில் எப்படி விற்காங்க அப்படின்ற ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமையும். நாங்கள் வந்திருக்கிற இடம் கல்முனையில் சகானா மோட்டார்ஸ் வந்திருக்கோம். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது இந்த கடை. அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து இந்த கடை இருக்குது. நாங்கள் சகானா மோட்டார்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த அவங்களும் வந்து எங்களுக்கு கால் எடுத்துருந்தாங்க, என்ன ப்ரோ என்ன பிரச்சனை, ஏன் வீடியோ போடலை, கண்டிப்பாக வாங்க எங்களோட கடைக்கு வாங்கன்னு. இது நான் இந்த வீடியோ வந்து ஒரு தனி வீடியோவை வந்து சொல்லணும்னு விரும்பிட்டு இருந்தேன் நான். ஆனால் சொல்ல முடியலை. ஏனெண்டா அப்படி அவ்வளோ வந்து பிரச்சனைகள் வந்து இருந்தபடியாக சொல்ல முடியலை. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தி எல்லாருமே வந்து கஷ்டப்படாமல் இனி டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மறந்துடாம பாருங்கள் நம்முடைய யூடியூப்பை. இன்றைக்கு நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ் வந்து கூப்பிட்டு வந்தவங்க வீடியோ எடுக்க வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய ஷாப்புக்கு வாங்க. இப்போ வந்து வேறு லெவலில் இருக்குது, பைக்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறமா R15 வந்து கேட்டிருந்தவங்க ஒரு ஆள் வந்து டெய்லி, அவர் வந்து ஜப்னாலேருந்து கேட்டுக்கொண்டு இருந்தவர், சதீஷ்ன்னு சொல்லி ஒருத்தர். அவர் டெய்லி கால் பண்ணுவார், ப்ரோ என்ன ப்ரோ என்ன பைக் பார்க்கலையா நானும் சொல்லி கொண்டே இருந்தேன். கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைக் பார்ப்பேன்ட்டு. அந்த இதில் வந்து சகானா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, பைக் இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது ப்ரோ, வாங்கன்ட்டு. அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ சகானா மோட்டார்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ப்ரைஸில் போகுது, பைக்கில் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு பலதரப்பட்ட விடயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாட்களுக்கு பிறகு வீடியோ எடுக்கிறதுனாலே ஒரு சில கதைகள் வந்து தட்டுப்படும். அப்படி இருந்தால் எல்லோரும் வந்து சமாளித்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் நம்ம பைக் என்ன ப்ரைஸில் போகுதுன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாட பைக் ஒன்று இருக்குது. இது BHJ நம்பர் 6687. இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில், அதாவது நேற்று எடுத்து வந்தேன்னு சொல்லியிருந்தவர். இந்த பைக்கை வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து எந்த பெயிண்டிங் டச்சப் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுறோம். ஏன்னா அவங்க கடை வந்து திறந்ததுலேருந்து வீடியோ போட சொல்லியிருந்தவங்க. அந்த வகையில் நாங்களும் வந்து சொன்னோம், அதாவது நம்மளோட கடையை நாங்கள் வீடியோ எடுக்க போகிற கடைகள் வந்து உண்மையாக இருக்கணும் மட்டும் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து இது 7,50,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து இருக்குது. BHH R15 இதான் வந்து கேட்டிருந்தவர். ஜப்னாலேருந்து எங்கள்கிட்ட நிறைய தடவை வந்து கேட்டிருந்த சதீஷ்ன்றவர். R15 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,50,000. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஏரியாவில் இல்லாமல் வந்து பைக் என்ன ப்ரைஸில் போகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏனெண்டா நீண்ட நாட்களுக்கு பிறகு பைக் வீடியோ போடுறோம். வேறு மாவட்டங்கள்லேருந்தும் பார்ப்பீங்க, வேறு இடத்துலேருந்து பார்ப்பீங்க.
இந்த பைக் வந்து பாருங்க 8000 கிலோமீட்டர் ஓடிக்குன்றதை வந்து பார்க்கலாம். 34,000 கிலோமீட்டர் வந்து இந்த பைக் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான். இங்கே இருக்கிற எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் பைக். நாங்கள் வந்து கேட்டிருந்தாங்க, கேட்ட வழியில் அவங்க எங்கிட்ட சொன்னவங்க ஃபர்ஸ்ட் ஓனர் பைக், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான் தம்பி நாங்கள் எடுக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த பைக் வந்து பாருங்கள் BHB. இந்த பைக் வந்து நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர் பைக் தான், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து 8,40,000 போகுது. இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்காங்கன்னு சொல்லியிருந்தவங்க நாங்கள் கேட்ட அடுத்த 8,40,000 போதாம் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்கன்றவங்க. நம்ம வந்து இதில் எந்த குறையுமே வந்து சொல்ல தேவையில்லை, அப்படி இருக்குது பைக் நாங்கள் பார்த்து எடுத்து. ஓகே TMS, இந்த வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ் கடை வந்து பயங்கரமாக வந்து செய்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சகானா மோட்டார்ஸை வந்து பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருக்குது. ஓகே, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது, மறந்துடாமல் நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் நம்பரை கொடுப்பேன். நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம். கோல் எடுத்து கேட்குற நேரம் லீசிங் செய்கிற வசதியில் பற்றி சொல்லி தருவாங்க. நிறைய விளக்கம் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டில் வந்து கேட்டுக்கொள்ளலாம். வெளி மாவட்டத்திலிருந்து வருவியல் பைக்கை ஏற்றிட்டு போகிற வசதியும் கூட செய்து தராங்க. அதே போல் இதோட சரியான லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாருங்கள், களுவாஞ்சிக்குடியிலேருந்து வரவங்களுக்கு வந்து கல்முனை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கல்முனை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வந்து சகானா மோட்டார்ஸ் இருக்குது. அதே போல் வந்து அம்பாறையிலேருந்து வரவங்களுக்கு கலைவாணி அந்த இருக்குது, கலைவாணி ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்கள், கலைவாணி விலாஸ்ன்னு சொல்லி. அப்போ அதுக்கு எதிரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ் வந்து இருக்குது. ஓகே, மறந்துடாமல் வந்து கோல் எடுங்க, கோல் எடுத்து கேளுங்க இந்த பைக் வந்து என்ன ப்ரைஸில் போகுது அப்படி வந்து பலதரப்பட்ட விடயங்களை வந்து கோல் எடுத்து கேளுங்க. மறுபடியும் வந்து சொல்லிக்கொள்கிறோம், நம்மளுடைய யூடியூப்புக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்த இடத்த வந்து பிராண்ட் நியூ பைக் இறங்கியிருந்தாலும் கூடிய மக்கள் வந்து பழைய பைக்குகளுக்கு தான் வந்து கொண்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், இங்கே நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு வந்தாப்போ நிறைய பேர் வந்து போயிருந்தவங்க. அந்த வகையில் நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. வந்து மறக்காமல் நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷோப்போட ஃபோன் நம்பர் வேணுமெண்டா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 077 35 07 100 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து தருவாங்க. ஓகே டிஎஃப்எம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோ புது வீடியோவாக இருக்கும். பாய் பாய்.